அடுத்த செய்தியாக மத்திய பிரதேசம். மத்திய பிரதேசத்துலேயும் அங்கே இருக்கக்கூடிய போபால் அப்படிங்கக்கூடிய இந்த இடத்துலையும் ஹிந்து பெண்கள் டார்கெட் செய்யப்பட்டு அவங்கள பாலியல் ரீதியான ஒரு உடலுறவை வச்சுக்கிட்டு அதை வீடியோ பண்ணி அதை வைத்து மிரட்டி அவர்களை மதம் மாறம் செய்யக்கூடிய லவ் ஜிகாத் அங்கே இப்போ சமீபத்தில் 2-3 மாதத்தில் அதிகமாக இருப்பதாக காவல்துறையில் நிறைய வழக்குகளும் பதியப்பட்டு இருப்பதாக பத்திரிகை செய்திகள் வந்திருக்கு. செய்தி எப்படி பார்க்குறீங்க? நாம் பல முறை சொல்லியிருக்கோம் லவ் ஜிகாத் எந்த மோடஸ் ஆப்பரண்டியில் பண்ணுறாங்க அப்படிங்கிறது. லவ் ஜிகாத் அப்படிங்கிறதே பொய் அப்படின்னு காங்கிரஸ் கட்சியும் வேறு சிலரும் சொல்லிட்டு இருக்கிறத பார்க்குறோம். இந்த லவ் ஜிகாத் எப்படி பயங்கரவாதத்துக்கே இப்போ அதை யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் இந்த கேரளா ஸ்டோரி. அதில் எண்ணிக்கை அதிகமாக சொன்னார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சனை முடியும். அப்போ அதனால் ஒரு லவ் ஜிகாத்துங்கிறதே இல்லை அப்படிங்கிறத கண்ணுக்கு நேராக அந்த காட்சியை பார்க்கக்கூடியவர்கள் கூட பொய் சொன்னதெல்லாம் பார்க்குறோம். என்னென்னா அதில் பாதிக்கப்பட்டவர்கள் அந்த படத்துடைய விஷயத்தை ப்ரொமோஷன் அப்போ ஒரு 35 பேர் மேடை ஏறி நாங்கள் தான் அந்த விக்டீம் அப்படின்னு சொன்னப்போ கூட லவ் ஜிகாத்துன்னு ஒன்று இல்லை அப்படின்னு. இன்னும் சொல்லப்போனால் இப்பொழுது என்டிடிவியோடைய மேனேஜ்மெண்ட் மாறி இருக்கிறது. என்டிடிவியில் அப்பொழுது ஸ்ரீனிவாசன் ஜெயின் அப்படின்னு ஒரு சோ கால்டு ஜேர்னலிஸ்ட். அவர் எப்படிப்பட்டவர்னா ராஜதீப் சர்தேசாய் மாதிரின்னு வச்சுக்கிங்களேன். ராஜதீப் சர்தேசாய் அப்படின்னா அப்பாட்டாக்க ஜேர்னலிஸ்டானா அவர் எந்த அளவுக்கு கீழ்த்தரமாக ஒரு ஜேர்னலிஸ்டாக இருக்காரோ அதே மாதிரி தான் இவர். லவ் ஜிகாத்துங்கிறது ஒரு மித் அப்படிங்கிறது மாதிரியே ஒரு புத்தகம் மெனக்கெட்டு உட்காந்து எழுதினார். அவர் 4 ரூமில் உட்காந்து எழுதினாரான்னு தெரில. ஆனால் எங்கே பார்த்தாலும் நாங்கள் ஃபீல்டு ஃபுல்லாக எல்லா தரவுகளை வைத்து தான் நான் அந்த புத்தகத்தையே எழுதியிருக்கேன்னு உருட்டிக்கிட்டு இருந்தார். ஆனால் இந்தியா முழுக்க லவ் ஜிகாத் எப்படி நடக்கிறது, இன்னும் குறிப்பாக தமிழகத்தில் எப்படி நடக்கிறது நம்ம ஸ்ரீ டிவியில் நம்ம ரொம்ப தெளிவாக பல மாதிரி பேசியிருக்கிறோம். வேத விஞ்ஞான ஆராய்ச்சி மையம் அவங்களுடைய கண்காட்சியிலலாம் லவ் ஜிகாத்துங்கிறது எப்படி திட்டமிட்டு செய்யப்படுகிறது, எந்த முறையில் செய்யப்படுகிறதுனா விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய கண்காட்சியெல்லாம் நடத்திருக்கிறதுலாம் நம்ம பார்க்குறோம். இப்போ இந்த நீங்கள் சொல்கிற இந்த ஒரு குரூப் ஆஃப் 12 பேரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதை மட்டுமே நம்ம பார்த்தாலே இவங்களுடைய மோடஸ் ஆப்பரண்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறது தெரியும். அதில் என்னென்னா ஒரு 35 வயசு ஒரு லேடி, அவங்க டைவர்ஸ் ஆனவங்க. அவங்க ஒரே ஒரு மகன் இருக்கிறான். அவங்க ஏதோ வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இது எப்படி ஃபேமிலியை ரன் பண்ணோம். இப்போது விவாகரத்து ஆயிருக்காங்க. அவங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கும், குடும்பத்தில் இருக்கும், எப்படி வாழ்க்கையை இது பண்ணுறதுங்கிறப்ப அவங்களுக்கு ஆறுதல் சொல்வது போல் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பு ஏற்பட்டான். அவன் பேர் நதீம் அப்படின்னு பேர். அவன் இவங்கள்ட்ட கொஞ்சம் கொஞ்சமாக நட்பு ரீதியாக அடிக்கடி வீட்டுக்கு பிறகு இவர்களோடு உடல் ரீதியாக உற வச்சுட்டு அதை வீடியோ எடுக்கிறான். வீடியோ எடுத்துட்டு அப்பொழுது கட்டாயப்படுத்துகிறான். அப்புறம் கல்யாணம் பண்ணோன்னு சொல்கிறதுனால தான் அவங்களும் அந்த இச்சைக்கு தயாராக இருக்கிறாங்கங்கிறது தான் தெரியுது அவங்களுடைய புகாரை வைத்து பார்க்கும் பொழுது. ஆனால் அவன் என்ன சொல்கிறான், நீங்கள் மதம் மாறினா தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன். அதை மட்டும் இல்லை, அதற்கு நான் கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னால் உன் பையன் சுன்னத் பண்ணணும் அப்படிங்கிற அளவுக்கு அவன் அழுத்தம் கொடுக்குறார். அதுக்கப்புறம் அவங்க வியாழக்கிழமை ஆனால் விரதம் இருப்பாங்க போல இருக்கு. ஸோ எப்படிப்பட்டவங்க இந்த லவ் ஜிகாத்தில் விழுந்திருக்காங்கன்னு இதை வச்சு நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஒரு பக்கம் இந்து கலாச்சாரப்படி வாழ்ந்திருக்காங்க, ஆனாலும் காதல் அது வெளியில் சினிமாவில் தானே காதல் மதத்தை எல்லாம் தாண்டியது, அதையும் விட புனிதமானதுன்னு டைலாக் தான் பேச முடியும். ஆனால் இங்கே மத ரீதியாகத்தான் எல்லாம் பார்க்கப்படுங்கிறது அவங்களுக்கு தெரியல. வியாழக்கிழமை விரதம்லான்னு இனிமேல் இருக்கக்கூடாது, ரம்ஜான் மட்டும்தான், நீ என்ன புதுசாக வியாழக்கிழமைங்கிறப்ப அதுக்கப்புறம் வீட்டை விட்டு வெளியில் போகக்கூடாது, பர்கா போட்டு தான் ஆகணும் அப்படின்னு அழுத்தம் சொல்லப்படுது. ஒரு அளவுக்கு ஸ்ட்ரெஸ் ஆன பிறகு அவங்க வெளியில் புகார் கொடுக்குறாங்க. அவங்க மீது துன்புறுத்தல் அவன் நடக்கிறான். பிறகு அவன் கைது செய்யப்படுகிறாங்கிறது ஒரு பக்கம். நீங்கள் சொன்னீங்க இந்த காலேஜ், அதுவும் குறிப்பாக இந்து பெண்கள் குறிவைத்து டார்கெட் செய்யப்படுகிறார்கள் அப்படின்னு. இந்த போபாலில் இருக்கக்கூடிய அது சுற்றி இருக்கக்கூடிய கிராமங்கள்லேருந்தோ இல்லை சின்ன டவுன்லேருந்தே வரக்கூடிய போபாலில் படிக்கக்கூடிய காலேஜில் படிக்கக்கூடிய இந்து பெண்களை டார்கெட் பண்ணுறாங்க. ஏற்கனவே பெரிய ஐஃபையாக ஒரு பெரிய காஸ்ட்லி மொபைலு, 2 வீலர் இதெல்லாம் அப்படியே பார்க்க போகிறப்ப சின்ன ஒரு கிராமத்திலேருந்து இதுலேருந்து அவங்களுக்கு இந்த பெரிய ஒரு போபால்ங்கிறது தலைநகர் இல்லையா, அந்த பெரிய சிட்டியை பார்த்தோன்னே அவங்களுக்கு இருக்குது. இந்த பசங்க வேறு ரொம்ப ஸ்டைலிஷாக பெரிய பைக்கில் எல்லாம் வாங்க போகலாம், அங்கே போகலாம், இங்கே போகலான்னு சொல்லிட்டு முதலில் இவங்க எங்கே அழைச்சிட்டு போகிறாங்கன்னா ஹூக்கா பாருக்கும் பப்பு இதுக்கெல்லாம் அழைச்சிட்டு போகிறாங்க.
அங்கே அவங்கள கொஞ்சம் கொஞ்சமாக போதைக்கு அடிமையாக்குகிறார்கள். இந்த போதைக்கு அடிமையான பிறகு இவர்கள் சொல்வதையெல்லாம் அவர்கள் செய்யக்கூடிய அளவிற்கு இவங்க வராங்க. இப்போ இந்த ஜிகாத், அந்த லவ் ஜிகாத் பண்ணக்கூடிய அந்த கேங்குக்கு யார் தலைவன் அப்படின்னா ஃபர்ஹான் அப்படிங்கிற ஒரு பையன். அவன் தான் அதுக்கு ஹெட்டு. அவன் கீழே தான் இந்த 10-12 பசங்க ஒர்க் பண்ணுறாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த பெண்களை இந்த பொண்ணெல்லாம் உஷார் பண்ணலாம், எதை பிராக்கெட் போட்டு வைக்கலாம் அப்படின்னு இந்த பைக்கில் எல்லாம் அழைச்சிட்டு வந்து இந்த பப்புக்கு அழைச்சிட்டு போகிறது இதெல்லாம் ஒரு பக்கம் வந்து கடைசியில் இவங்க சொல்கிறதெல்லாம் கேட்கக்கூடிய அளவுக்கு அவங்க ரெடியான உடனே ஃபர்கான் வீட்டுக்கு சதாத்னு ஒருத்தன் இருக்கிறான். அவன் தான் அழைச்சிட்டு போவானான். அவன் யாருன்னா மெக்கானிக்னா அவன்கிட்ட புதுசாக டூ வீலர் யாராவது ரிப்பேர் கொடுக்க வரீங்களா, அவன் பைக் மாதிரியே தலைவன் எடுத்துகிட்டு போய் பொண்ணுங்களை மடக்கி ஃபர்கான் வீட்டுக்கு அழைச்சிட்டு வருது. ஃபர்கான் வீட்டில் கஞ்சா, கெமிக்கல், அந்த போதையெல்லாம் கொடுத்து இந்த பொண்ணுங்க உண்ணுவதான பிறகு அவங்களோட உடல் உறவு வச்சு அதை வீடியோ எடுத்து அதை விட்டு திரும்ப திரும்ப அவங்கள மிரட்டி அதே இப்போ இதில் அவங்கள கொண்டு வரதுங்கிறது ஒரு பக்கம். இந்த சொன்ன பேச்சு ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நம்ம ஏமாந்துட்டோம் அப்படின்னு இந்த பெண்கள் ஏதாவது முரண்டு பிடிச்சாங்கன்னா இவங்களை நபீல், அப்ரார் அப்படின்னு 2 பேர், அதுவும் இவங்க கீழே இருக்கக்கூடிய பசங்க, அவங்க வீட்டில் அவனும் ரூமை கொடுத்துருவானோ அவன் வீட்டில், அங்கே வச்சு இவங்களை விட்டு வெளுன்னு வெளிக்கி அடித்து சொன்னப்பதெல்லாம் கேட்கணும், இல்லைன்னா உன் வீடியோ சோஷியல் மீடியாவில் போவோம் அப்படின்னு சொல்லி மீண்டும் அவர்களை பயன்படுத்தக்கூடிய இந்த வேலை. அப்புறம் இவன் கேங்கிலே இருந்தவன் அமீதுங்கிறவன் ஒருத்தன் சூசைட் பண்ணி இறந்துட்டான். அது என்ன பிரச்சனை இல்லை, அவன் ஏதாவது வெளியில் தெரிஞ்சிச்சா அதனால் அவன் இறந்து போனாங்கிறது தெரில. ஸோ இது போன்ற ஒரு கேங்கு தொடர்ச்சியாக இந்து பெண்களை டார்கெட் பண்ணி இவங்க மாற்றிட்டு இருக்காங்க. இதில் என்ன கூத்துன்னா, ஒரு சப் இன்ஸ்பெக்டர் பெண், இது பெரிய அளவுக்கு எப்போ வெளியில் வந்திருக்குன்னா, அங்கே லேடி சப் இன்ஸ்பெக்டரு மண்டிதீப் அப்படின்னு ஒரு ஏரியா, அது எங்கன்னா ரெய்சன் மாவட்டத்தில் இருக்குது. அங்கே சப் இன்ஸ்பெக்டராக இருக்காங்க. அங்கே இஷ்டியாக் அகமத் அப்படிங்கிறவன் எங்களோட ஃப்ரெண்டுக்கு வர்றாங்க. தே ஆர் ஃபாலி இன் லவ், நம்மளை காதலிக்கிறான் அப்படின்னு. காதலிக்கும் பொழுது அவன் இஷ்டியாக் அகமதாக வரவில்லை, அமன் அப்படிங்கிற ஒரு இந்து பேரில் தான் ஹீரோ வேஷம் போட்டு தலைவன் எல்லாம் பண்ண பிறகு அதுக்கப்புறம் என்னதான் இருந்தவங்க போலீஸு அவங்கள்ட்ட பழகி அப்பப்போ போயிட்டு ஏதாவது உறவு இருக்குது, அதெல்லாம் இருக்குது. சில டாக்குமெண்ட்ஸு, இந்த ஆதார் இதெல்லாம் அவங்க வேறு ஏதோ ஒரு விஷயத்துக்கு ஆய்வு பண்ணும் பொழுது இவன் இஷ்டியாக் அகமதுன்னு அப்போ தான் தெரியுது, நாம் ஏமாந்து விட்டோம், நம்மளை லவ் ஜிகாத்தில் இருக்கான். கொஞ்சம் கொஞ்சமாக அவனுடைய செயல்பாடுகள் மாறும் பொழுது அவங்களுக்கும் கரெக்டாக புரிய வருது. உடனே அவங்க தான் கேஸ் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதுதான் இந்த 3-4 மாதத்தில் எங்கள் மத்திய பிரதேசத்தில் நடந்தது. இந்த ஃபர்ஹான் அவனை அரெஸ்ட் பண்ணுறாங்க. அரெஸ்ட் பண்ணி விசாரணை பண்ணும் பொழுது தான் எப்படியெல்லாம் யாரெல்லாம் இந்த கேங்கில் யார் இருக்கா, எப்படியெல்லாம் இவங்க லவ் ஜிகாத்தில் ட்ராப் வச்சுருக்கிறாங்க, எந்த பெண்களையெல்லாம் இவங்க டார்கெட் பண்ணுறாங்க, எப்படியெல்லாம் பண்ணாங்கங்கிற எல்லா விசாரணையும் வருது. ஆனால் அவனிடம் எந்த ஒரு குற்ற உணர்ச்சியும் இல்லை அப்படின்னு போலீஸார்கள் சொல்கிறாங்க. அப்படி சொல்லும் பொழுதே இது ஏதோ தன்னுடைய மதக்கடமையாக செய்ததாக, அதில் ஒரு இந்தி வேர்டு சொல்கிறாங்க, அந்த அரபிக்கு சவாப் அப்படிங்கிறாங்க, அதாவது ரிலீஜியஸ் அவார்டு. நான் இந்த வேலையை செய்தால் எனக்கான வெகுமதி கிடைக்கும், அதுக்காக இந்த வேலை, நீ என்ன வேணாலும் எந்த கேஸில் வேணாலும் தள்ளிட்டு போடா அப்படிங்கிறது மாதிரியான ஒரு அலட்சியமாக அந்த விசாரணை அதிகாரிலாம் பார்த்துருக்கான். அப்படின்னா இது மத ரீதியாக திட்டமிட்டு செய்யப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது தான் செய்தி. ஆளும் பாஜக அரசாங்கம், அங்கே இருக்கக்கூடிய ராமேஸ்வர் சர்மாங்கிற அமைச்சர் சொல்லியிருக்காரு, ஒரு சில அடிப்படைவாத அமைப்புகள் அந்த சவாப் அப்படிங்கிற அந்த ரிலீஜியஸ் அவார்டை கொடுத்து இது போன்ற லவ் ஜிகாத் கேங்குகளை உருவாக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் இந்த அரசுடைய சவாபா சுடுகாடாக மாறிவிடப் போகிறது அப்படின்னு அவர் ஒரு எச்சரிக்கை சொல்லியிருக்கிறார். ஏற்கனவே மாமாஜி அப்படின்னு நம்ம செல்லமாக சொல்லக்கூடிய இப்பொழுது அக்ரிகல்ச்சர் மினிஸ்டராக இருக்கக்கூடிய சிவராஜ் சிங் சௌஹான், இவருடைய ஆட்சியில் தான் 2021 ரிலீஜியஸ் ஃப்ரீடம் ஆக்ட் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. அதில் என்னென்னா, லவ் ஜிகாத் செய்தவன் இவன் குற்றவாளி அப்படின்னு நிரூபிக்கப்பட்டால் 10 ஆண்டு சிறை தண்டனையும் 1 லட்சம் ரூபாய் அபராதமும் அப்படின்னு ஒரு ஸ்ட்ரிக்டான லா கொண்டு வந்தாங்க. அதை இன்னும் கடுமையாக்கி இந்த சட்டத்தின்படி இவர்கள் கைது செய்யப்பட வேண்டும். இதற்கு பின்னணியிலே இருக்கக்கூடிய அது ஜமாத்தாக இருக்கலாம், அதை இதற்காகவே செயல்படக்கூடிய ஏதாவது மதர்சா ட்ரைனிங் சென்டராக இருக்கலாம்,
இதையெல்லாம் கண்காணித்து அவர்கள் மீது கடுமையாக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்முடைய பார்வை.